ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை வந்துட்டு கல் உப்பு சேர்த்து 5-6 விசில் வச்சுருங்க. இந்த பக்கம் வந்துட்டு சப்பாத்திக்கு உப்பு எண்ணெய்லாம் சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி வேணும். அது வந்துட்டு நம்ம சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கிரேவி வதக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல நைஸாக 3 பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 10 பல், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் சன்னா மசாலா, காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் வந்துட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். ஸோ நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தோன்னா நல்லா வதங்கிடும். இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமா தக்காளியை சேருங்க. நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு அந்த பேஸ்ட்லேயே சேர்த்ததுனால தனியாக சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்லேயும் இது அலசி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரொம்ப சிம்பிள். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா புலோவ் மாதிரி ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னா வெஜ் செய்யும்போது அதுக்கு சைடிஷ்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கிறதுக்காக. கசூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸோட அந்த பட்டர் மிதந்து மேலே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு. அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே சப்பாத்தி போட பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். மாவு வந்துட்டு ஒரு 1/2 hour ஊறிச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த பக்கம் தோசை தவாவை போட்டுட்டு பெரட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த பக்கம் இதுவும் ரெடி ஆகிடும். பசங்களுக்கு டக்குன்னு வச்சு கொடுத்துடலாம். சப்பாத்தி வந்துட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு திரட்டி போட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சூடாகவும் சாப்பிட்ருவாங்க. நமக்கும் கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். உட்காந்து போடுறதுக்கு ஒரு டைம் அப்படின்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே சப்பாத்தி போட்டேன் அப்படின்னா அங்கேயே வச்சு போட்டு எடுத்துருவேன். கொஞ்சமாக மேலே பட்டர் வச்சுட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். 2 சப்பாத்தி, கொஞ்சமாக சன்னா குருமா. நைட்டுக்கு வந்துட்டு இதுதான் டின்னர். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு சன்னா மசாலா, ஆனால் டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.